ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஹேமச்சூடன் ஹேமலேகை இடத்துல சொல்கிறான், சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது, முன்னுக்கு பின் முரணாட்ட நிறைய கருத்துக்களை சொல்லும்படியாட்டு இருக்குது. இதில் நான் எந்த சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு தெரியலை. இப்போ தத்துவ ஞானிகள்னு சொல்லிட்டு குருமார்களை நான் தேடி போகலாம்னா, குருமார்கள் எல்லாருமே பலவிதமான மதபேதங்களோட இருக்கிறாங்க, மாறுபட்ட சிந்தனைகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க. சாஸ்திரங்களுக்கு உரை எழுதக்கூடியவங்க கூட மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்கக்கூடியவங்களாட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது நான் எந்த சாஸ்திரங்களின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறது, யார் மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது இப்போ எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு நேரமாக நீ எனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உள்வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இப்போ இந்த சாஸ்திரமும் சரி குருமார்களும் சரி, நான் யார் மேலே அபிமானம் நான் வச்சுக்கிறேனோ அவங்க சொல்கிறது தான் சரின்னு நான் இப்போ சொல்லிக்க முடியும். அந்த சாஸ்திரம் மட்டும்தான் சரின்னு சொல்ல முடியும், அதுதான் நல்ல சாஸ்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அபிமானம் இல்லாத விஷயங்கள், அபிமானம் இல்லாத சாஸ்திரங்களை பற்றி சொல்லும்போது, அந்த சாஸ்திரம் குற்றம் இருக்கு, அந்த சாஸ்திரத்தில் இந்த மாதிரி எல்லாமே தவறுகளாட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த குருமார்களிடத்துல உள்ள குறைகளையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்படி பார்க்கறதுனால என்னால் ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வரவே முடியலை. ஏன்னா சூன்யத்தை பற்றி பேசுகிறக்கூடிய விஷயத்தை பற்றி நீ இப்போ சொன்னியே, அப்போது நான் ஏன் அதையும் அபிமானம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியவும் இல்லை. இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறேன். என்னுடைய குழப்பம் அத்தனைக்குமே நீ தான் எனக்கு தீர்வு சொல்லணும்னு சொல்லி கேட்குறா. இப்போது கணவனுடைய உண்மை நிலையை ஹேமலேகை புரிஞ்சுக்கிறா. உலகத்தினுடைய உண்மை நிலையை தன்னுடைய கணவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுலையும் தீர்மானத்தோடு இருக்கிறா. ஏன்னா ஹேமலேகை அதிபுத்திசாலியாட்டு இருக்கிறா. வியாக்கிரபாதரனுடைய வளர்ப்பு, பிறவியிலேயே அந்த ஒரு ஞானத்தினுடைய முதிர்ச்சி அவளுக்கு இப்போ ததும்பி நிற்கிறது. இப்போ இவள் அந்த தத்துவ ரசத்தை கொட்ட ஆரம்பிக்கிறா. என்ன இவ இவ்வளவு குழப்பங்களாட்டு இருக்குன்னா, அதை நம்புறதா இதை நம்புறதா, சாஸ்திரங்கள்ல குறைகள் இருக்கு, முன்னுக்கு பின் முரணாட்டு இருக்கு, குருமார்கள் எல்லாருமே மதங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படின்னு இவன் நிறைய குழப்பத்தை எல்லாத்தையுமே கொட்டுறதை பார்த்த உடனே இவள் ஒரே வார்த்தையில் தன்னுடைய கணவனுக்கு சமாதானம் கொடுக்குறா. எப்படின்னா, நீங்கள் இவ்வளவு நேரமாக என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, சொல்லிட்டு இருந்தது எல்லாம் மனதினுடைய சேட்டைன்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா மனம்ங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. குரங்கினுடைய புத்தி என்ன, ஒரு இடத்துல நிலையாட்டு நிற்கிறது இல்லை. அப்போது அது ஒரு மரத்தில் உள்ள ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு எப்படி அது அங்கும் இங்கும் தாவி கொண்டே போகுமோ, அதே மாதிரி மனம்ங்கிறது எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு கிடச்சிடுத்துனா போதும். தண்ணி அசைவில்லாமல் ஒரு நிதானமாட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் கல்லை விட்டு எரியும் போது அது என்ன செய்யுது, நம்மளே கல்லை விட்டு எரியும். ஒரு குளத்துல தண்ணி அப்படியே அசையாமல் அப்படியே இருக்குது. அமைதியான்ட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் நாம் போய் என்ன பண்ணுறோம், ஒரு கல்லை விடுறோம். கல்லை விட்டு அந்த தண்ணிக்குள்ளே எரிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம், அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு வட்டம், அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு வட்டம் அப்படின்னு இந்த வட்டம் என்ன செய்யும், பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விட்ட இடத்துல இருந்து சின்னதாட்டு ஒரு வேவ் கிளம்பி, அந்த ஒரு அலை கிளம்பி நிறைய குட்டி 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 குட்டியாக வரும். நம்ம நிறைய பார்க்க முடியும் அனுபவத்தில். அதே மாதிரி இதை நாம் என்ன சொல்கிறோம்னா, அமைதியாட்டு இருக்கக்கூடிய குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த தண்ணியில் ஏற்படக்கூடிய ஒரு சலனம், அதாவது ஒரு சின்ன ஒரு அசைவு. சலனம்னு சொன்னால் சின்ன அசைவு தான், ஆனால் அந்த சின்ன ஒரு அசைவு என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒரு வட்டமாட்டு நிறைய ஒரு ரவுண்டாட்டு ஒரு வேவ்ஸை கொண்டு போகுது. ஒரு அந்த ஒரு சலனத்தினுடைய விளைவு நிறைய பெருசாக கொண்டு போகிறத நம்ம பார்த்துருக்க முடியும். அப்போது
எப்படி அந்த ஒரு மனசுல ஏற்படக்கூடிய ஒரு சலனம் அது நிலையில்லாம அலையக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கிறதுனால, ஏன்னா அசைவு எப்படி இருக்கு, டக்குன்னு உடனே ஒரு வட்டமாட்டு எப்படி தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில வருதோ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்க, கல்லை விட்டு எரியிறோம், எரிஞ்ச உடனே வட்டமாட்டு நிறைய வருது இல்லை, அந்த ஒரு வேவ் வெளியில வருது பார்க்க முடியும். அதே மாதிரி இது நிலையில்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த சலனத்தினால தான் மனிதர்கள் எல்லாருமே துக்கத்தை அடைவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த மனதினுடைய சலனம்தான் எல்லா துயரங்களுக்குமே காரணமே தவிர இங்க நீங்களோ நானோ யாருமே காரணமே கிடையாது. இப்போ இந்த இந்த இப்படிப்பட்ட அந்த மனம்தான் துயரத்துக்கு காரணம் அப்படின்னா, இப்போ நல்ல தூக்கத்தில் தூங்கும்போது இந்த மனசும் எனக்கு தெரியல, புத்தி வேலை செய்யலை, உடலில் உள்ள இந்திரியங்கள் எதுவுமே வேலை செய்யலை, அதாவது டோட்டலாக உடல் செயலற்ற நிலையில் இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் எல்லா அவயவங்களுமே செயலற்ற நிலையில் இருக்குது, ஈவன் மனம் எல்லாமே செயலற்ற நிலையில் இருக்குங்கும்போது அந்த இடத்துல நாம் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம்ல, அதுதான் உண்மையான சுகம். ஆனால் அந்த சுகத்தை நாம் அனுபவிக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா அதில் நாம் தூங்கி போயிடுறதுனால அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் சுகமாட்டு இருக்குங்கிறது தான் தெரியறதே தவிர அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம்ங்கிறது எனக்கு தெரியலையே. இப்போது ஒரு பழ வியாபாரி பழத்தை விற்றுட்டு வரான், நல்ல மாம்பழம், இனிப்பான மாம்பழம் வேணுமான்னு கூவி விற்றுக்கிட்டே வரான். போட்டு எல்லாருமே வாங்குறாங்க, அந்த மாம்பழத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒருத்தன் சாப்பிட்றான், எனக்கு இனிப்பாட்டு இருக்குங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் அந்த லேசாக அதில் ஒரு புளிப்பு இருக்குது. இன்னொருத்தன் சொல்கிறான் அதில் இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லை, ஆனால் அது ஒரு மாதிரியான துவர்ப்பு மாதிரியான அது ஒரு வித்தியாசமான ஒரு ருசியோடு இருக்குது. இன்னொருத்தன் சொல்கிறான் அது பல்ப்பு மாதிரியே இருக்குங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் அதில் வெறும் நார் தான் இருக்கே தவிர என்னால் அதில் சுவையை கண்டுபிடிக்கவே தெரியவே இல்லை, என் வாயெல்லாம் நாராட்டிருக்கு, அதனால் இந்த பழம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே எல்லாருமே ஒரு பழ வியாபாரி கிட்டக்கே இருந்து வரக்கூடிய பழத்தை ஆளுக்குன்னா வாங்கி சாப்பிட்றாங்க. ஒருத்தர் ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க, ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிறது எதை சொல்கிறாங்க? புளிக்கிறது, இனிக்கிறது இல்லையா, துவர்பாட்டு இருக்கிறது, நாராட்டு இருக்கிறது, இப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. சரி, இன்னொருத்தர் இது காயாட்டே இருந்தது, நல்லாவே பழுக்கலை, பழுத்த மாதிரி இருந்ததேன்னு சாப்பிட்டேன், ஒன்றுமே இல்லை, இப்படி எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. இந்த சொல்கிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள், அதனுடைய ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொருளினுடைய குணத்தை தான் இங்கே பேசுகிறாங்களே தவிர அவங்களுடைய அனுபவத்தை பேசவே முடியாது. இப்போ குணம் என்ன குணம்? இது இந்த சுவைங்கிறத அதனுடைய குணம், சுவைங்கிறது ஒரு குணம். இனிப்பாட்டு இருக்கு, பழம் இனிப்பாட்டு இருக்கு, ஒரு மாம்பழம் எனக்கு இனிப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த இனிப்பு சுவைங்கிறது அந்த பழத்தினுடைய குணம். அந்த பழம் பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குங்கிறது நிறம், அதனுடைய குணம். அதில் நாராட்டு இருக்குது, எனக்கு அது பல்பாட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்டுமானால் அது அதனுடைய மாற்றங்கள். ஆக எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேசுகிறது எல்லாமே குணத்தை தான் பேசுகிறேனே தவிர அனுபவத்தை பேச முடியாது. ஏன்னா அனுபவம், என்னுடைய அனுபவம் திதிப்பாக இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, அதாவது அதனுடைய குணத்தை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அந்த இனிப்பை நான் எப்படி உணர்ந்தேன்ங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அதில் ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கிறேன், அந்த சுகத்தை எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இப்போ இது பாருங்க, இந்த இப்படிப்பட்ட ஒரு மாம்பழத்தை கனவுல ஒருத்தன் சாப்பிட்றான்னு வச்சுக்குவோம். ஒரு மாம்பழத்தை கனவுல சாப்பிட்றான், கனவுல அவன் ஒரு சுவையை அனுபவிக்கிறான். இந்த கனவுல அவன் அனுபவிச்ச அந்த ஒரு சுவை இவனுக்கு திருப்தியை எப்படி தரும்? இவனுக்கு
அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட ஒரு பூரண உணர்வை தருமா தராதா? நிச்சயமாட்டு தராது. ஏன்னா அது கனவுங்கிறது இவனுக்கு தெரியறது, அது நிஜத்துல இல்லைங்கிறது தெரியறது. அப்போ பூரணமான ஒரு அனுபவம் எங்க இவனுக்கு தேவைப்படுறது? விழிப்பு நிலையில இவனுக்கு தேவைப்படுது. தூக்கத்துல நான் சுகத்தை கண்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த சுகம் எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு அனுபவம் ஆகல. கனவுல நான் மாம்பழத்தை சாப்பிட்டு எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறதுன்னா அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா விழிச்சு பார்க்குறப்போ என் கையில் மாம்பழம் இல்லை, நான் மாம்பழம் சாப்பிட்டதுக்கு உண்டான ருச்சி ஒன்றுமே இல்லை. அப்போ என்னுடைய மனம் ஏமாற்றத்தோடு என்ன செய்யுது? அந்த மாம்பழத்தினுடைய சுவையை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி ஏக்கம் கொள்ளும். இது வேணும்னா செய்யும். ஆனால் அந்த அனுபவம்ங்கிறது கனவுல என்ன அனுபவம் இருக்கு? இல்லை. அப்போ விழிப்பு நிலையில இந்த மனம் தெளிவை அடைஞ்சு அதனுடைய சுகத்தை இது தெரிஞ்சுக்கிறதுனா மட்டும்தான் அது அனுபவம் ஆகுமே தவிர, தூக்கத்துல நான் இந்த மனம் வேலை செய்யாம, இந்த சரீரம் எதுவுமே வேலை செய்யாம இது ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுங்கும்போது அதே சுகத்தை, அதாவது இந்த மனமும் வேலை செய்யல, சரீரமும் வேலை செய்யாது இருக்கக்கூடிய அதே சுகத்தை இந்த மனமானது விழிப்பு நிலையில அறிந்தால் மட்டும்தான் அது ஆன்ம சுகம்னு எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்போ இவ என்ன சொல்றான்னா, இப்போ ஒரு சுகத்தை அடையணுங்கிறதுக்காகத்தான் எல்லாமேன்னு சொல்லி, ஏன்னா இந்த கேள்வி ஆரம்பத்துல, ஏன்னா இதுகளை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இந்த கதைகளை. ஏன்னா ஆரம்பத்துல இந்த என்ன சொல்றான், நான் இந்த அழகை அனுபவித்து இல்லற சுகத்தை பெற வேண்டும்னு சொல்லி இவன் ஒரு சுகத்துக்காக வேண்டி பேசுறான். அந்த சுகங்க கூடிய விஷயம் மட்டும்தான் இங்க அல்டிமேட் ரிசல்ட். அப்போ இந்த சுகத்துக்காக வேண்டித்தான் காரியங்கள் எல்லாமே செய்யறான். அப்போ இதை அவளுக்கு புரிய வச்சு, நித்தியானித்திய விவேகத்தை புரிய வச்சு ஒவ்வொன்றா இவள் சொல்லிக்கிட்டே வரா. இந்த கதையினுடைய தாற்பயம் ஆரம்பத்திலேருந்து இதை கோர்வையாட்டு இழுத்துட்டு போனால் மட்டும்தான் இது புரியும். நீங்கள் அந்தந்த சமயத்தில் இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த சமயத்தில் அந்த பார்ட்டில் நடக்கிறது இது இந்த விஷயத்தோட மட்டும்தானே போயிடும். அப்போது இங்கே எதுக்காக வேண்டி காரியங்கள் எல்லாமே எதுக்காக வேண்டி? சுகத்திற்காக வேண்டி. அப்போ சுகத்திற்காக வேண்டி காரியம் செய்யணும்னா அப்போ சுகம் எதில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் உண்மையான சுகத்தை தேடி போகிறேன்னா, அதாவது நித்தியமான ஒரு சுகத்தை தேடி போறேன்னா, அநித்தியமான சுகத்தை தேடி போறேன்னா, நிலையான சுகத்தை நாடி போகிறேன்னா, நிலையற்ற சுகத்தை நாடி போறேன்னா, அப்போ உண்மையான சுகத்தை நாடி போகிறேன்னா அல்லது போலியான சுகத்தை நாடி போகிறேன்னா, அப்போ இந்த போலியான சுகம் அநித்தியமானது, நிலையில்லாதது, இது எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்கும்னு சொல்றார். அப்போ அந்த துக்கத்திற்கு காரணம் மனதினுடைய சலனம். இந்த மனதினுடைய சலனத்திற்கு காரணம் ஆசை. இது எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்டோம். இவ இது புரியலன்னு சொன்னதுனால திருப்பியும் அவள் எலாபரேட்டாக சொல்ல வரா. அப்போது இப்போ நான் இவ என்ன சொல்ல வரா? இப்போ நித்திய சுகத்துக்காக உண்டான வழிகளை சொல்கிறேன். ஏன்னா நிலையற்ற சுகம் தான் வெளியில் இருக்குங்கிறது இப்போ இவன் ஊர்ஜிதப்படுத்தின்ட்டான். அதாவது வெளியில் உள்ள பொருள்கள்னால எனக்கு சுகம் ஏற்படுவதில்லைங்கிறதுக்கு நிறைய விஷயம் தேவையே இல்லை. ஆனால் பாருங்க, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? வெளியில் உள்ள விஷயங்கள்ல சுகமே இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் போராடுது. ஏன் அப்படி போராடுதுன்னா, மனம் இருக்கு இல்லையா, இவ்வளவு காலங்காலமாட்டு நம்ம பழகி வந்த மனம் எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பார்க்கறதுக்கு போகும். எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் கேட்கறதுக்கு போகும். ஏன்னா நாம் மனசு அப்படித்தான் பழக்கி வச்சுருக்குறோம், உள்டாவாக பழக்கி வச்சுருக்குறோம். அப்போது நாம் எப்படி இந்த மனசை பழக்கி வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் இந்த மனம் வருது பிறவிக்கு அப்படிங்கிறத அவங்க பூரண ஞானிகள் அறிஞ்சிருக்கிறதுனால தான் எப்படி எப்படி சொன்னால் இந்த மனம் பூரண அந்த நிலையை அடையுங்கிறது அவங்களுக்கு அந்த யுக்தி தெரிஞ்சிருந்தது. அப்போ என்ன ஆகுது? இந்த மனசை பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து விடுபட்டால் மட்டும்தான் நிலையானதை தேடும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நீ எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியோ அது எல்லாமே நிலையில்லாததுப்பா, நிலையில்லாத சுகம். நீ நல்லா ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. அதுக்கு தானே உனக்கு விவேகத்தை கொடுத்து விவேகத்தை பற்றி பேசுகிறாரு முதல்ல.
அந்த விவேகத்தை பற்றி யாரும் சொல்லுவாங்க? சாதுக்களினுடைய சங்கம் தான் சொல்லும். அதனால சாது சங்கத்தை பற்றி சொல்கிறாரு. ஆக ஒரு ஒரு உண்மை நிலைய உண்மை கருத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு இது அவ்வளவும் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா மனிதனுடைய ஒரு மனதினுடைய போக்குகள் அப்படி இருக்குது, மனிதனுடைய மனதினுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்குங்கிறதுனால அதை உணர்ந்த ஞானிகள் அதை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு மெனக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தூக்கத்தில் அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்போது அந்த சுகம் விழிப்பு நிலையில் அனுபவிக்கணும் இல்லையா? அதுதான் உண்மையான சுகமா இல்லையான்னு. இப்போ எந்த விதமான செயல்பாடுமே இல்லாத ஒரு சுகம்ங்கிறது கிடைக்கிறதுனா நான் செஞ்சு அந்த சுகத்தை விரும்பி என்னை வருத்திக்கிட்டு நான் ஏன் அந்த சுகத்தை தேடணும்? அப்போ வருத்திக்காமலவே எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறதுனா அதுதானே எனக்கு ஈஸி. புத்திசாலி என்ன பண்ணுவான்? அப்போ இதை வருத்திக்கவே வேண்டாமா? வருத்திக்காமலவே ஒரு சுகம் கிடைக்கிறதுனா அப்போ நான் ஏன் அந்த சுகத்தை நாடக்கூடாது? என்னை வருத்திக்கிட்டு என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? அப்போது இந்த சுகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவள் இன்டைரக்டாக சொல்லி கொடுத்துட்றா. அப்போ சொல்லி கொடுத்ததுனால இப்போ சொல்கிறா, உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நிலையான நிறுத்தி வைத்து இனிமேல் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கேட்கணும்னு. ஏன்னா இனிமேல் மனசை பற்றி பேச போகிறதுனால இந்த மனம் ஒருமுகப்பட்டு கேட்டால் மட்டும்தானே தெளிவு. ஏன்னா மனம் தானே எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. அப்போ எது தெரிஞ்சுக்கிறது கிட்டக்க தான் நம்ம பேச முடியும். தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க கிட்டக்க என்ன போய் பேச முடியும் இல்லையா? அப்போது இதை கவனம் இல்லாமல் கேட்குறதும் கேட்காம இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேனோ அந்த ஒரு விஷயத்தை மிகுந்த கவனமோட கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பூரண சுகத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டா. அடுத்தது இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு தீர்க்கமே இல்லாமல் அப்படி சொன்னால் சரிதானே, சூன்யவாதத்தை ஏன் பிடிச்சிக்க கூடாதுன்னு கேட்குறான். அதே மாதிரி தர்க்கவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாமே சரியாட்டு தானே பேசுகிறாங்கன்னு தோணுது. இப்போது இவனுக்கு மனதினுடைய சேட்டைங்கிறது புரிய வச்சாலும் உடனே இது ஏற்றுக்காது. அப்போ அதனால என்ன சொல்கிறா? முரண்பாடான இந்த மாதிரியான வீண் விவாதங்கள், முடிவே இல்லாத இந்த மாதிரியான வீண் விதண்டாவாதம் பேசுகிறத எல்லாத்தையுமேயே நீக்கிட்டு உண்மையை உணர்ந்த ஞானிகள், அதாவது அவங்க உணர்ந்த சாஸ்திரங்கள் வாயிலாக தெளிந்த நிலையில் அவங்க யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவங்களுக்காக வேண்டித்தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அப்படி உண்மையை நிலையை யார் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்க மேன்மை நிலையை அடையிறாங்க. அதனால் ஆன்ம அனுபவத்தை அடையணும்னா, ஆன்ம சுகத்தை அடையணும்னு உண்டுமானால் நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். அதாவது சத்தியமான வார்த்தைகளை கேட்கணும். அந்த சத்து விஷயங்களை பேசக்கூடிய சங்கத்தோடு இருக்கணும். அந்த சங்கத்தில் பேசப்படக்கூடிய வாக்குகளுக்கு நம்பிக்கை வைக்கணும். இது அத்தனையுமேயே சிந்தனை செய்து பாருங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு என்னாகும்னா, இப்போ ஒரு விவசாயி பயிரிடுறான். அப்போ அவனுக்கு பயிரிடும்போது இது என்ன காலம், இந்த காலத்தில் நாம் என்ன பயிரிடலாம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணுங்கிறது தெரியும். இந்த மண்ணில் என்ன மாதிரியான பயிரிட்டால் என்ன பலன் கிடைக்குங்கிறதும் தெரியும். அப்போ எந்த காலத்தில் உழவு பண்ணினால் அந்த காலத்தில் அது பயனை கொடுக்குமோ அதை அறிந்து இவன் அதை உழந்து அதுக்குண்டான பலனை இவன் எப்படி அனுபவிக்கிறான்? அதனுடைய நம்பிக்கையில். அதே மாதிரி விசாரத்தினாலும் நம்பிக்கையினாலும் மட்டும்தான் மேன்மையை சம்பாதிக்க முடியுமே தவிர இல்லாமல் சம்பாதிக்கவே முடியாது. எப்படி அந்த ஒரு விவசாயி யுக்தியினால் ஆலோசனை பண்ணி மண்ணினுடைய தன்மை, காலதேச மாறுபாடுகள் இதெல்லாமே அறிஞ்சு இப்படிப்பட்ட மண்ணில் எதை போட்டால் எப்படி விளையுங்கிறத யுக்தியினால் தெரிஞ்சுக்கிறானோ அதே மாதிரிப்பட்ட புத்தி உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தியை யுக்தி பூர்வமாட்டு சிந்தனை பண்ணி விசாரத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும், சாஸ்திரங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்படி வச்சா மட்டும்தான் நீங்கள் மேன்மை நிலையை அடைய முடியுமே தவிர
இல்லைன்னா மேன்மை நிலையை அடையவே முடியாது அப்படின்னு இவ தெளிவுபடுத்துறா. அதனால இனிமேல் வீண் விதண்டாவாதம் பேசவும் வேண்டாம், நம்பிக்கை இல்லாமலும் இருக்கவும் வேண்டாம். இப்படி இருக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. அதனால சந்தேகமே இல்லாமல் சந்தேக புத்தியோட இருக்கிறவங்க தனக்கு தானே பகைவர்கள் ஆகிடுறாங்க. அதனால சந்தேக புத்தியை நீக்கிருங்க. அதனால ஒரு சத்து விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த முயற்சியில் நீங்கள் தான் இறங்கணும். அதாவது முக்தியை தெரிஞ்சுக்கணும்னா அதை எப்படி அடையணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சாதனைகளில் நீங்கள் தான் இறங்கணும். அந்த சாதனைகளை எப்படி தொடங்குறது, அந்த சாதனைகளை எப்படி பண்ணுறது அப்படிங்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை எல்லாத்தையும் அனுபவத்தில் உணர்ந்து இது இன்னதுங்கிறத தீர்மானிச்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு வழி பிறக்குமே தவிர, இல்லைன்னு உண்டுமானால் வீண் விவாதத்தினாலும் நம்பிக்கை இல்லா தன்மையினாலும் குழப்பம்தான் வரும். அதனால் எதை அடைவதனால் ஒருவருக்கு துயரே உண்டாகாதோ அதுவே அவனுக்கு மேன்மை தருமோ அதைத்தான் நாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர வேற விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு பல பிறவிகள் எடுத்து பல விதமாட்டு சிந்தனை பண்ணி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து நாம் இந்த வழியில தான் போனால் மட்டும்தான் நாம் பிறவா பெருநிலையை அடைய முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிக்குண்டான பயணத்தில் வரோம்னு உண்டுமானால் அதற்குண்டான தகுதிகளையும் அதுக்குண்டான சாதனைகளிலையும் நாம் இறங்கி முயற்சி பண்ணினா மட்டும்தான் அது அனுபவ சித்தி ஆகுமே தவிர, இல்லைன்னா கிடைக்காது. இல்லைன்னா என்ன ஆகும்? திருப்பியும் ஒரு பிறவியில் எடுத்து இந்த சாதனைகளை யார் சொல்லி தருவாங்கங்கிறதுக்காக வேண்டி நாம் அலைஞ்சு திரியறதுக்கு வேணும். அப்போது இவன் என்ன சொல்கிறான்? நான் சொல்கிறத தீர்க்கமாட்டு கேட்டு மனசை ஒருமுகப்படுத்தி எடுத்து வச்சு கேளுங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய யுக்தினாலேயே நீங்களே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் துக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. துக்கம் இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணமாட்டு எடுத்துக்கிட்டோம்னா சம்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா சம்பத்தில் துக்கம் இருக்குது. இல்லையே, சொத்துன்னு பணம்னு இருந்ததுன்னா எனக்கு எப்படி துக்கம் வரும்? அதில் எனக்கு சந்தோஷம்தான் வரும். ஏன்னா நான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சா இந்த பணத்தினால நான் எதை வேணும்னாலும் வாங்க முடியும். அப்போ எதை வேணும்னாலும் வாங்க முடியுங்கும் போது என்ன ஆகுது? அப்போ இவன் எப்போ பணம்ங்கிறது கூடிய விஷயம் வரும்போது இவன் என்ன ஆயிடுறான்? கர்வி ஆயிடுறான், கர்வத்தோட இருக்கிறான். அப்போ இந்த கர்வம் என்ன செய்யும்? இவனுடைய வளர்ச்சியை யார் தடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போ இது என்ன ஆகும்? சரி, கொண்டு வந்து சேர்க்கறனாலும் இவன் தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கே இவனுக்கு சரியா போயிடும். ஏன்னா கருமி ஆயிடுவான், கஞ்சன் ஆயிடுவான், ஒரு ஈகைத்தன்மை இருக்காது. அப்போ முழுசும் அன்பு போயிடும். ஒவ்வொரு காலத்துலேயும் இப்போது ஒருத்தருக்கு 99 ரூபாய் வழியில் சில்லறையாக கிடைக்கிறது. ஒரு ரூபாயா ஒருத்தன் ரோட்டில் நடந்து வரான். நடந்து வரும்போது ஒரு ரூபாயா கிடக்கிறது ரோட்டில். இவன் என்ன பண்ணுறான்? ஒத்த ரூபாயாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படியே எடுத்து அவன் ஒரு இடத்துல உட்காந்துருந்து எண்ணி பார்த்தா 99 ரூபாய் இருக்கு. புத்திமான் என்ன செய்யணும்? 99 ரூபாய் கீழே இருந்து கிடச்சிதே, இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் எடுத்து அதை அவன் அனுபவிக்கலாம்ல. ஆனால் இதுதான் இந்த தனத்தினுடைய செல்வத்தினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு போக்கு. எப்படி தெரியுமா? இந்த 99 ரூபாய் காயின் எனக்கு கிடச்சிருக்கு, இந்த 99 ரூபாய் கிடச்சிருக்கிறே, ஆனால் இன்னும் 1 ரூபாய் கிடச்சா இது 100 ஆயிடும்ல. அதனால் இன்னும் அங்கே ஏதாவது 1 ரூபாய் இருக்கான்னு சொல்லிட்டு குப்பையை கிளறிட்டு உட்காந்துருப்பான். இது மனித இயல்பு. ஆக செல்வங்கிறது துக்கத்தை தான் கொடுக்கும். அப்போ கிடைக்கிறத வச்சு எடுத்து சந்தோஷமாட்டு வாழணுங்கக்கூடிய எண்ணம் வராது. ஏன்னா ஒன்ஸ் சேர்க்க ஆரம்பிக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதை சேர்க்கணுங்கிறது தான் வரும்.
இதில் நிறைய விதமான கதைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. செல்வம் தான் பெருசுன்னு சொல்லி பேசப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்போ இந்த செல்வம் தான் முக்கியம்னு சொன்னால் அந்த செல்வம் என்ன செய்யும்? ஒரு பயத்தை கொடுக்கும். பணத்தை யாராவது திருடிண்டு போயிட்டா இவன் ராத்திரி பூரா தூங்க முடியாது. அந்த பணத்துக்கு காவலே உட்காந்துருக்கணும். இப்போ வெளியில் எங்கேயாவது கிளம்புறதாட்டி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? பெட்டியை தூக்கிட்டு போகணும். கக்கத்துலவையே இடுக்கி வச்சுக்கணும். ஏன்? அதை யாராவது கீழே கூட வைக்க முடியாது. ஏன்னா கீழே வைக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை. பாத்ரூம் கூட போக மாட்டான், நம்பிக்கை இல்லை. பணம் போயிடுமோங்க கூடிய ஒரு பயம். அப்போ இந்த பயத்தினால அவனுக்கு சுகம் கிடைக்கிறதா துக்கம் கிடைக்கிறதா? துயரம் தான் கிடைக்கிறது. எப்படி சுகம் கிடைக்கும்? ஒருவித பயத்திலவையே இருக்கக்கூடியவனுக்கு எப்படி சுகம் வரும்? சுகம் வராது, துக்கம்தான் வரும். அடுத்தது மனைவி. தன்னுடைய மனைவிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அவளுடைய ஆசைகளையும் அவளுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லி இவன் நிறைய காரியங்களை செய்வான். இதில் என்ன ஆகி போயிடும்? நான் அவளுக்காக செய்கிறேன், அது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு மனச்சலனமோ ஏதாவது ஒன்று வந்துடுச்சுன்னு உண்டுமானால் அங்கே உணர்வு பேதங்கள் எல்லாமே வந்துடும். நீ வேற நான் வேறன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ இதில் என்ன ஆகி போயிடுது? அப்போ மனைவியினால் சுகம் இருக்கா? அந்த சுகம் கிடைக்கிற சுகமும் எப்படி? ஒருவேளை மனைவி ஒரு சம்போகத்தினால எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறதேன்னு உண்டுமானால் அந்த சம்போகம் 24/7 ஒரு அல்ப நேரம். அதுக்கப்புறம் ஒரு வயோதிகம்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேகம் ஒத்துழைக்காதுன்னு ஆயிடுச்சு. அப்போ நாம் எதன் மேலே எதனாலெல்லாம் நாம் பிடித்தம் வச்சிருக்கிறோமோ அது எல்லாம் ஒரு அடியை கொடுக்கும். அப்போ இதுவும் ஒரு துக்கம் ஆயிடுது. மக்கள், தன்னுடைய குழந்தைகள். அடுத்தது இந்த குழந்தைகள் என்ன பண்ணுறது? இந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டியே உழைக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இந்த குழந்தை நான் என்னது படிக்கணும்னு ஆசைப்படுறதுன்னு சொல்லும்போது அப்போ அதனுடைய ஆசை, அதனுடைய கனவு இப்படித்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சொல்லி புரிய வைக்கிறோம். அப்போ அந்த குழந்தை வீண் பிடிவாதமாட்டே இருக்குன்னு உண்டுமானா சரி எப்படியும் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறோம். அது ஒரு விதம். அதே குழந்தை என்ன செய்யுது? படித்து நல்ல ஒரு ரேங்க் வந்ததுக்கப்புறமா என்ன அடி கொடுக்குது? தன்னுடைய எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, நான் இன்னாரை நான் கல்யாணம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கொண்டு வந்து கொடுக்குது. நாம் ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ என் குழந்தை நான் சொல்கிறத என் குழந்தை கேட்கறது இல்லை. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் என்ன விரும்புகிறேனோ விரும்புகிறதை அடுத்தவர்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன நினைக்கிறேனோ நினைக்கிறத என்னுடைய மனைவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன ஆசைப்படுகிறேனோ அந்த ஆசைகளை என்னுடைய குழந்தைகள் பூர்த்தி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே எப்படி விரும்புகிறேன்? எனக்கு எப்படி விருப்பமோ அப்படியாக மற்றவங்களையும் நான் விருப்பத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேனே தவிர அவர்களுக்குன்னு உண்டான தனி விருப்பம், அவர்களுக்குன்னு உண்டான தனி மனம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ குழந்தை என்ன பண்ணுது? நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், நான் இவங்களை செய்தால் நான் சந்தோஷமாட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையே சொல்லுதுங்கிறம்போது நீ குழந்தையினுடைய சந்தோஷத்துக்காகத்தான் எல்லாமே பண்ணுறேன்னா அந்த குழந்தை தீர்மானமான முடிவெடுக்குது. நான் இப்படிப்பட்ட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் சந்தோஷமாட்டு இருப்பேன்னு சொல்லுது. அப்படின்னா தகப்பன் என்ன செய்யணும்? ஒன்று, தன்னுடைய குழந்தைக்கு அந்த வரன் சரியா இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பையனுக்கும் அதுக்கு வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமா என்னங்கிறத ஆராய்ந்து எல்லாத்தையுமே பார்த்து முடிவு பண்ணி சரியினானாக்க நம்ம பண்ணி வைக்க வேண்டியது தான். இதை விட்டுட்டு நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுனால என்ன ஆகுது? அப்போது இதுலேயும் ஒரு மனக்குழப்பம். அப்போ குழந்தைகள் மேலே நம்ம ஆசை வைக்கும்போது அந்த குழந்தைகள் நம்மளோடவையே கடைசி வரைக்கும் காப்பாற்றுன்னு சொல்லி காசு கொடுத்து நான் படிக்க வச்சேன். காசு எல்லாம் செலவு பண்ணி என்னுடைய மொத்த உழைப்பையுமே என்னுடைய குழந்தைக்காக வேண்டியே செலவு பண்ணினேன்.
ஆனால் என்னுடைய குழந்தை கடைசி காலத்தில் என்னை பார்க்கணுன்னு இல்லவே இல்லை. அந்த குழந்தை ஃபாரினுக்கு போயிடுச்சு. அந்த குழந்தை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க வீடை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு, ஆனால் என்ன கவனிக்கலை. இப்படியாக நிறைய புலப்பல்கள், நிறைய குழப்பங்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இதில் எங்கே சுகம் கிடைக்கிறது? ஒரு சுகமும் கிடைக்கிறது இல்லை. இப்போ இவன் புலம்புறானே, புலம்புறது என்னது? இவனுடைய கடமையை தான் செய்தான். தனக்குன்னு உண்டான குழந்தைய படிக்க வைக்கிறது இவனுடைய கடமை, படிக்க வச்சுக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இவன் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறான் பாருங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் அங்கே என்ன கொடுக்கறது? அடியை கொடுக்கறது. இந்த குழந்தை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா தன்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்கணும்? அவரவர்களுடைய வாழ்க்கையை வாழட்டும்னு சொல்லிட்டு தான் விடணும். நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும். நான் எப்போதுமே சார்ந்து வாழ பழகியே பழக்கப்பட்டவங்களால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ இவன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயங்கள்ல துக்கம் சேர்ந்தே தான் இருக்கு. அப்போ பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாடை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நாட்டில் பலவிதமான குளறுபடிகள் நடக்கிறது. பலவிதமான விஷயங்களை நாம் காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம். நாட்டு நடப்புகள் நம்மளை அந்த நாட்டு நடப்புகளை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பித்தாச்சுன்னு உண்டுமானா அது சுகத்தை தரக்கூடியதாட்டேவா இருக்குது? அல்லதுக்கு மனதிற்கு ஹிதம் தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போது அங்கேயும் போராட்டங்கள் தான் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது இப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இது எல்லாமே கால தேசங்களுக்கு, காலம் தேசம், அதாவது காலம்ங்கிறது என்னது? காலம்ங்கிறது ஒரு பொருள், ஒரு பாட்டில்னு நம்ம இப்போ பேசுகிறோன்னு உண்டுமானா உடனே நம்மளுக்கு வரக்கூடியது என்னது? அது பாட்டில். அந்த பாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்குறோம் இல்லையா? அடுத்தது என்ன கேட்குறோம்? பாட்டில் அங்கே இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொன்னால் பாட்டில் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி. அடுத்தது எப்போ கொண்டு வரணுங்கிற ஒரு கேள்வி. எப்போங்கிறது ஒரு காலத்துக்கு ஆகிடுறது, எங்கேங்கிறது ஒரு இடத்துக்கு ஆகிடுது. அப்போது ஒரு தோற்றம்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லாமே காலத்திற்கும் தேச நியதிகளுக்கும் உட்பட்டு நிலையற்ற தன்மை உடையதால் இவைகள் எல்லாம் தான் துயருக்கான விதைகள். ஆனால் பரமமான மேன்மை இவங்களிடத்துல இருக்குன்னு சொல்லி இதுகள் கிட்டக்க நம்பிக்கை வைத்து இதுகள் நம்மளுக்கு பரமமான ஒரு சுகத்தை தரும்னு எதிர்பார்த்து போகிறவங்க சுகத்தை அடைகிறார்களா? நாசத்தை தான் அடைகிறார்கள், துயரை தான் அடைகிறார்கள். அப்போது இதிலிருந்து தான் எனக்கு சுகம் கிடைக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்போது உன்னதமான ஆனந்தத்தை அடைய இவைகள் எதுவுமே சாதனம் ஆகாது. அப்போ இந்த மதிமயக்கத்துக்கு காரணம் இந்த மனம்தான். அப்போ இந்த மனதை சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? ஒரு மகேஸ்வரன்னு சொல்றது, அதாவது ஈஸ்வரன்னு சொல்றது. இப்போ இதெல்லாம் எப்படின்னா, ஒரு மேஜிக் ஷோ நடக்கிறது. அந்த மேஜிக் ஷோவில் ஒருத்தனை மெஜிஷியன் வரான். அவன் என்னெல்லாமோ மாயாஜாலங்கள் எல்லாமே காட்டுறான். அது எல்லாமே அவன் மாயாஜாலங்கள் காட்டுறாங்கிறதுனாலும் நம்ம அதி ஆச்சரியத்தோடு நம்ம பார்த்து அதனிடத்துல நாம் மயங்கி போகிறோம். ஏன்னா அவன் அப்படி இப்படின்னு பண்ணினாலும் நம்மளால் அவனை ஜெயிக்க முடியறதில்ல. ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. யாரு? அவனையும் விட மிகப்பெரிய ஒரு மாயாவி, மிகப்பெரிய ஒரு ஜால வித்தைக்காரன் வந்தால் அது எப்படி அவனை வெல்லுவானோ அப்போது அவனவையே ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த மகாமாயா ஜாலக்காரனை மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ இந்த மகாமாயா ஜாலக்காரனை எப்படி ஜெயிக்க முடியாதோ அந்த அளவுக்கு ஒரு சக்திகள் எல்லாமே பெற்றிருக்கக்கூடியவன் தான் யாருன்னா இந்த மகேஸ்வரன். அப்போது ஒரு அல்ப வித்தைக்காரனுடைய மாயாஜாலத்துக்கு தகுந்த பிரதிவித்தை தெரிந்தவன் அந்த மாயா மோகத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை அடைய முடியும் இல்லையா? அதாவது ஒரு மாயாஜாலம் காட்டக்கூடியவன்
அவனை ஜெயிக்கக்கூடிய ஒரு மகா மாயாவி வந்து அவனை தோக்கடிச்சு அவனை ஜெயிச்சு அவனுக்கு அவன் ஒரு சுகத்தை அடைய முடியும். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சுகத்தை அடைய முடியும். அதே மாதிரி தான் நாம் இந்த மகேஸ்வரனை பூஜை பண்ணி அந்த ஏகத்துவத்தை அறியக்கூடிய ஆத்ம வித்தியை யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க மூலமாட்டு அந்த உண்மையை அறிந்து, அதாவது இந்த மகா மாயையை அறிந்து தன்னுடைய உண்மை சொரூபம் என்னங்கிறத தெரிஞ்சு மோகத்திலிருந்து விடுபட்டவன் மட்டுமே தான் இந்த நித்திய சுகத்தை அடைகிறான். அப்போ இந்த உலகம் காரியம், இந்த உலகம் எல்லாம் காரியம். அப்போ இந்த ஜகத்தினுடைய, ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே விவகாரம்தான். உலகம்னு எடுத்துக்கும் போது அதுல பூராமே விவகாரங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த இந்த உலகத்தினுடைய காரியத்தினுடைய ஆரம்பம் எங்க இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த பஞ்சபூதங்களினுடைய செயல் தன்மையிலால இந்த உலகம் இயக்கப்படுறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று இங்க கூடிய இந்த ஒரு பஞ்சபூதங்களினுடைய ஒரு செயல் தன்மையினால இந்த உலகம் இயக்கப்படுறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியறது. இப்போ இந்த உலகை யார் உருவாக்கி இருக்கிறார்களோ அந்த கர்த்தா மற்ற செயல்கள் செய்யறாங்க இல்லையா, இந்த செயல்கள் செய்கிறவர்களிடமிருந்து வேறுபட்டவராக இருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, இவருடைய காரியத்துல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகள் நிறைஞ்சிருக்கு. இந்த சக்திகள் எல்லாமே அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தா ஒரே ஒரு நியதிக்குள்ளதான் இயங்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் பூராவும் நம்ம சொல்றோமே, இதை படைத்திருக்க கூடியவன் மிக பேரறிவு அப்படிங்கிறது புரியுறது. இப்போ இந்த சூன்யவாத சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்றது, இந்த உலகம் தானாகவே வந்துச்சு, அதுக்கு தான் அது சத்துன்னு பேரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அதாவது ஒரு மண்பானை செய்யணும்னா மண்ணும் ஒரு குயவனும் இருக்கிறதுனால தான் அந்த பானை வந்ததுன்னு சொல்லி ஒரு தர்க்கத்தை வைக்கிறாங்க. இப்போ அந்த பானைக்கு மண் எப்படி ஒரு மூலப்பொருளாக இருந்துச்சோ, அதை செய்வதற்கு ஒரு குயவன் தேவைப்பட்டுச்சோ, அதே மாதிரி ஒன்றே ஆகிய இறைவன் என்று நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்த படைப்பாளிக்கு வேறாக, அவனுக்கு வேறாக ஒரு மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது, அதை யாரு படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்பி இந்த உலகத்தை படைத்தவன்னு ஒருத்தன் இங்கு இல்லவே இல்லைன்னு சொல்லி சூன்யவாதத்தையே நிறுத்துறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பானைக்கு மண் மூலப்பொருள், இந்த பானைக்கு மண் மூலப்பொருள், இந்த பானை செய்யறதுக்கு குயவன் தேவைப்பட்டுச்சான் இல்லையா. இப்போ இவனுக்கு இந்த மூலப்பொருளான மண் எங்க கிடைச்சது, அந்த மண்ணை யார் படைத்தார்கள், அதுல ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ கோழியிலிருந்து முட்டை வந்துதா, முட்டையிலிருந்து கோழி வந்துதாங்கிற மாதிரி இப்படியே போய் இதுல வீண் விவாதம் பண்ணி இதைத்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல தானாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனால இங்க உலகை படைத்தவன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சந்தேகத்தை திணிக்கும்படியான வீண் விவாதங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரங்களை யார் யாரெல்லாம் இப்படி இப்படி பேசுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க விலகி நிற்கணும்னு சொல்றா. இந்த சாஸ்திரங்களை யார் பேசுகிறார்களோ அவர்களை தள்ளி வைக்கணும்னு சொல்றா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாத்தையும் காணும்போது இதை படைத்தவன் சாதாரணமான ஒரு அறிவை படைத்தவன் செய்யக்கூடிய காரியம் இல்லை.
உயிரினங்கள்ல மிக குறைவான அறிவு கொண்ட ஒரு சிலந்தி பூச்சி என்ன செய்யுது? தன்னுடைய தேவைக்கான ஒரு வலையை பின்னுவதற்கு என்ன செய்யுது? தன்னுடைய வாயிலிருந்தே உமிழ்நீரை சுரந்து அந்த உமிழ்நீரினாலவேயே ஒரு வலையை பின்னி அதுலவேயே சுற்றி சுற்றி வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சு மீண்டும் என்ன செய்யுது? போதும்னு உடனே திருப்பியும் அந்த வலைகள் எல்லாத்தையுமே தனக்குள்ள இழுத்து வச்சுக்குது. அப்போ அந்த ஒரு உயிரினமே தனக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொண்டு இருக்கிற போது இந்த அல்ப ஜீவராசிகளை படைத்த படைப்பாளியாகிய இந்த இறைவன் தன்னுடைய படைப்புக்கும் இருப்புக்கும் உண்டான மூலப்பொருள்களை வெளியிலிருந்து பெற வேண்டிய அவசியம் இங்கே எங்கே இருக்கு? அப்படிங்கிறதுனால இந்த படைத்தவன் ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவங்களுடைய தொடர்பை விட்டு விடுங்க. ஏன்னா புத்தி இல்லாதவர்கள், யோசிக்காதவர்கள், யுக்தியை உணர்ந்து கொள்ளாதவர்கள், புத்தியை கொண்டு உணர்வதற்கு முயற்சி இல்லாதவர்கள் இதையெல்லாம் அவங்க பின்னாடியே போய் அந்த வாதத்தை சரின்னு ஏற்றுக்குவாங்க. அப்போ புத்தியே இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எதையுமே நான் அறிஞ்சிக்கவே முடியாது. புத்தி இல்லாமல் ஒரு செயல் உருவாகிறதே இல்லை. அப்போ இந்த உலகையும் புத்தி உள்ளவன் தானே உருவாக்கினான் அப்படிங்கிறத இந்த சாஸ்திரங்களே தான் ப்ரூஃப் பண்ணி காட்டுது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா சத்து விஷயங்களில் தர்க்கம் பண்ணணும், தர்க்க விசாரங்கள் பண்ணணும். அதுக்கு ஆதாரங்களை நான் கொடுத்து இந்த உலகத்தை உருவாக்கியவன்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த சாஸ்திரங்கள் மூலமாட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ உலகில் ஒரு அதாவது இப்படித்தான் செய்யணுங்கிறதுன்னு இல்லாமல் நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இறைவனுடைய ஆற்றல் மிகப்பெரிய அபரிதமான ஒரு ஆற்றலை கொண்டு உள்ளவன் அப்படிங்கிறது இதில் தெரியுது. இப்படிப்பட்டவனை பராபக்தி செய்து சரணடைந்து அந்த பூரண நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கணுமே தவிர, சரணடையணுமே தவிர, இந்த ஆசைகளை வச்சுக்கிட்டு, உலகியல் ஆசைகளை வச்சுக்கிட்டு நான் சரணடைகிறேன்னு உண்டுமானால் அது போலியானதாட்டு ஆகிடும். மீண்டும் என்ன துயரத்துக்குள்ள தள்ளிவிடும், ஏன்னா பிறவிகளுக்கு உட்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் எச்சரிக்கை பண்ணுறா, தன்னுடைய கணவனுக்கு எச்சரிக்கை பண்ணுறா. ஏன்னா இந்த சூன்யவாதத்தில் உள்ளதை நான் ஏற்றுக்கலாமான்னு கேட்டான் இல்லையா, அப்படிப்பட்டவங்க கிட்டக்கிருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்கிறா. ஏன்னா இந்த மனதினுடைய போக்கு எப்படின்னா, எப்படியாவது இதை மயக்கி அது தன்னுடைய பிடிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பார்க்கும். அதனால் மனதினுடைய இயல்பு எதையாவது ஒன்று சலனப்பட்டு போய்கிட்டே இருக்குங்கிறதுனால நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிடுறா. அப்போது என்ன ஆகுறதுன்னா, நிஷ்காமிய பக்தியினால் யார் அந்த பூரண அறிவை சரணடைகிறார்களோ அந்த சரணடைகிறவர்களை அவன் ஒரு நாளும் கைவிடுறதே இல்லை. அப்போது பொருளாசையினாலும் பொருந்தாத மார்க்கங்களை கொண்டு வந்தும் அவனை அறியவே முடியாது. இப்போது எப்படின்னா, அவங்க என்னென்ன கர்ம பலன் எடுத்திருக்கிறாங்களோ அதுக்குண்டான பலனைத்தான் அது அப்படியே அதை யார் கொடுக்கறது, அதை கொடுக்கறதும் அந்த சக்தி தான் கொடுக்கறது. அப்போது இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்த்துக்கணும்னா, அந்த மகேஸ்வரன் இருக்கான் இல்லையா, அதாவது அவன் ஆசைகளே இல்லாமல் தனக்கு அந்நியமாட்டு ஒன்று இருக்குங்கக்கூடிய பாவமே இல்லாமல் தன்னை யார் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா சுதந்திரமானவனாக, அதாவது எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாதவனாக நிஷ்காமியமாக யார் அவனை உபாசிக்கிறார்களோ அவனுடைய தேவைகளை தன்னுடையதாக்கி கொண்டு அந்த அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் யார் பூர்த்தி செய்கிறா, இந்த மகேஸ்வரனே பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு சொல்றா. இதில் தெரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, இந்த ஆன்மா என்னும்
அம்மான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கதையை பார்த்தோம் இல்லையா, அதை எக்ஸாம்பிளாட்டு எடுத்துக்கிட்டோம்னா, அம்மா கிட்டக்கேருந்து வெளியில் வந்த அந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தான் இங்கே மகேஸ்வரன்னு சொல்கிறா. இப்போ இவனுக்கு யுக்தியினால் முதல்ல அந்த கதையை சொல்லி பார்த்தா, இனிமேல் திருப்பியும் இவன் அதே கதையவையே திருப்பியும் கேட்க போகிறான், நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போது அந்த கதையை சொல்லி பார்த்து அவனுக்கு புரிய வைக்க முடியுமான்னு பார்த்தா, இப்போ அவன் அதில் எக்கச்சக்கமான குழப்பங்களில் ஆயிட்டான், நம்பிக்கையும் வரல. அப்போ இவன் வந்து சாஸ்திர ரீதியாட்டு கேட்கறதுனால இவன் என்ன சொல்கிறா, சாஸ்திர ரீதியாட்டே புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. இப்போ அந்த குழந்தை, இப்போ இது நான் சொல்கிறது என்னன்னா, ஆன்மாவிலிருந்து வெளியில் வந்த குழந்தை எப்படி ஆன்மாவை மாதிரியான சக்திகளோடவையே அது இருக்குது. அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தி யார் கொடுத்தது, ஆன்மா கொடுத்துருக்கக்கூடிய புத்தி. ஆனால் இந்த புத்தி இது என்ன செய்கிறது, தனிப்பட்ட ஆசைகளை இது வளர்த்துக்கிறது. இந்த தனிப்பட்ட ஆசைகளை வளர்த்துக்கிறதுனால இந்த ஆசைகளினுடைய வயப்பட்டதாட்டே ஆகி இது தானே துக்கம் கொள்றவனாட்டு தன்னை தானே பாவித்து அழுதுகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு நீ ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை, இது எல்லாமே ஆசையினால தான் வந்ததுன்னு சொல்லக்கூடிய புத்தி வேலை செய்யலை. அப்போது நான் இதில் இவன் என்ன சொல்கிறான்னா, அப்போது அந்த புத்தியை கொண்டு இந்த ஆசைகள் எதுவுமே இல்லை, ஆசைகள் அற்றவனாகி இங்கே தான் மட்டுமே தான் இருக்கிறேன், எல்லாமே என்னுடையது, நானே தான் எல்லாமுமாக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய பாவனை யாருக்கு வந்து அந்த நிஷ்காமியமாக யார் தன்னை உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான தேவைகளை தானே பூர்த்தி பண்ணுறது. இங்கே ஏன்னா இங்கே அது மட்டுமே தான். இப்போ அதனுடைய ஆசைகள் கல்மிஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டோம்னா இங்கே இருக்கிறது அது மட்டும்தானே. அப்போது சூக்ஷமத்தை இன்னும் சூட்சமமாட்டு உள்ளுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இருக்கிறது இது மட்டும்தான். இப்போ மேலே ஆசைகள் போத்தி இருக்கு, அந்த ஆசைகளை விளக்கிடுவோம். வேற என்ன வச்சிருக்கு, இந்த அபிமானங்களை வச்சிருக்கு, அந்த அபிமானங்களை விளக்கிடுவோம். இப்படியே ஒன்றொன்னா விளக்கி பார்த்தாச்சுன்னா அங்கே என்னது தான் இருக்குது, பூரணத்துவம் மட்டுமே தான் இருக்குது. அப்போ அந்த பூரணத்துவம் தனக்கு தானாகவேயே இருக்கிறதுனால தனக்கு என்னது தேவையோ தேவையானதை தனக்கு தானே செஞ்சுக்கும். எப்படி அந்த சிலந்தி பூச்சி மாதிரி. அப்போது இப்படிப்பட்ட அந்த மகேஸ்வரனை அறிய முயற்சிக்கின்ற உண்மை, அதாவது இந்த மகேஸ்வரன் யாருங்கிறத, அதாவது தன்னை ஜீவன்னு பாவிச்சு துக்கத்திலோடவையே இருக்கிறான். இப்போ நான் ஜீவன் இல்லை, நான் ஜீவன்னு சொல்கிறது எல்லாமே தனித்த ஒரு அடையாளத்துக்கு வந்ததுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஜீவனாகி போயிட்டேன்னு. ஆனால் நீ ஜீவன் இல்லைப்பா, நீ அந்த சத்து தான். அப்போ சத்துன்னா அப்போ நான் வந்து இந்த காரியங்கள் எல்லாமே செய்யணுமே அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ இந்த காரியங்கள் செய்யறதும் சத்து, அந்த ஒரு பூர்ண அறிவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் இந்த காரியங்கள் எல்லாமே செய்யறதே தவிர நீ செய்யலைன்னு சொல்லிடுறான். அப்போ நீங்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாமே அந்த அந்த சக்திக்கு மேலே போத்தி வச்சிருக்கக்கூடிய போர்வை மாதிரி ஆகி போயிடுது. அப்போ இது அவ்வளோத்தையுமே விலைக்கு பார்த்தாச்சுனாக்கா அது மட்டும்தான் இருக்குது. எப்படி அந்த குழந்தைக்கு மேலே பலவிதமான ஆசைகள் அகங்காரம்ங்கிற மாதிரியான எல்லாம் திணிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே அந்த குழந்தைன்னு சொல்கிறத தான் இங்கே மகேஸ்வரன்னு சொல்கிறா. அப்போ இந்த மகேஸ்வரன்கு கூடியதை உணர்ந்த அந்த மகேஸ்வரத்தை அறிவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய தீவிரமான நாட்டமுடையவர்களுக்கு மட்டுமே தான் அவன் முழு பயனையும் கொடுக்குறான். இந்த முயற்சிகள் பண்ணாதவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த பிராரப்தமும் இருக்குது, கர்ம நியதிகள், நான் என்ன சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா இருக்குது, நான் இன்னும் இது என்னுடைய கர்ம வினைன்னு சொல்லிக்கிறான், இது என்னுடைய விதின்னு சொல்லிக்கிறான். அப்படியாக இந்த மாதிரியான சொல்லக்கூடியவங்க எல்லாருமே யார், இந்த தனித்துவமான இந்த ஜீவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி சொன்னவங்களுக்கும் ஒரு உதாரணமாட்டி இருந்தது யாரு, மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாரு, மரணமற்ற பெருவாழ்வாக
அவனுடைய பிராரப்த கர்மாவையே மாற்றி கொடுத்துருக்க முடியறது அந்த சக்தி. அப்போ பார்க்கணும், இவ நம்பிக்கை கொடுக்குறா தன்னுடைய கணவனுக்கு. ஏன்னா உண்மையான சுகம் எதுவோ அதை அடைவதற்கு முயற்சி செய்வதை விட்டுவிட்டு உலகியல் விஷயங்கள்ல சுகம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது துக்கத்தை மட்டுமே தான் கொடுக்கறதுங்கிறத திரும்ப 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 அவ புரிய வைக்கிறா. அப்போ இதுல திரும்ப திரும்ப புரிய வைக்கிறதுனால இவனுக்கு உள்ள ஒரு என்ன வந்துடும், ஆமா இது அப்படித்தான் துயரைத்தான் தருகிறதுங்க கூடிய நிச்சய புத்தி உடையவனாட்டு ஆகி இவன் என்ன பண்ணணும், நிலையான சுகத்தை அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழிக்கு போகணும். அதுக்குண்டான சாதனைகளில் இவன் இறங்கணும். நித்திய விவேகத்தை அனுபவத்துக்கு கொண்டு வரணும். விசார மார்க்கத்தை செய்யணுங்கிறத தூண்டணும்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சாதானே தூண்ட முடியும். அப்போ நான் எதுக்காக விசாரம் பண்ணுறேங்கிறதே தெரியாமல் சும்மா நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா திருப்பியும் அது உலகியல் நிகழ்வுகளில் தானே கொண்டு போய் விடும். அதனால் இவ புரிய வைக்கிறா. அப்போது இங்கே எப்படின்னா, அதாவது தன்னுடைய பிராரப்தப்படி மார்க்கண்டேயருக்கு மரணம், ஆனால் இந்த பிராரப்தத்தையே மாற்றி கொடுத்தான். ஏன், தன்னை பூரணமாக சரணடைந்து வேற கதியே இல்லைன்னு சரணடைஞ்சிட்டான். அதனால தன்னுடைய பிராரப்தத்தையே மாற்றி கொடுத்தான். அப்படிப்பட்ட மகேஸ்வரனுடைய மகத்துவம் அவ்வளவு அதி அற்புதமானது. அது வார்த்தைகள் எல்லால விளக்க முடியாத சக்தி உள்ளது. இது அந்த சக்தியினுடைய பூரண சுதந்திரம். இப்போ நம்ம முதல்லவையே பார்த்தோம். எப்படி பார்த்தோம், திரிபுரை இசிக்கல் டு சக்தி இசிக்கல் டு மாயை இசிக்கல் டு மனம். இது எங்கேருந்து வந்தது, பூரண அறிவிலிருந்து வந்தது, அந்த பூரண பிரம்மத்திலிருந்து வெளிவந்தது. அப்போ அதிலிருந்து வெளிவந்த இந்த ஒரு சக்தியை பற்றி தான் நாம் இப்போ பேசுகிறோம். அப்போ அந்த சக்தியே இங்கே வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேராட்டு சொல்லி இவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு பார்க்குறா. அம்மாங்க கூடிய கதையில் என்ன சொல்லிட்டா, அம்மா தான் பிரம்மம்னு சொல்லி அது குழந்தைய தான் என்ன சொல்கிறா, ஜீவன்னு சொல்கிறா. அந்த குழந்தையாட்டு சொல்லிட்டா, புரியலை. இப்போ அதே குழந்தைக்கு என்ன ஒரு பேரை கொடுக்குறா, மகேஸ்வரன்னு சொல்கிறா. அப்போ அந்த மகேஸ்வரனை சரணடையணும்னு சொல்கிறா. இதில் வைய குழப்பம் வரப்போகிறது, நம்ம பார்க்க போகிறோம். மகேஸ்வரன்னு சொல்கிறா. இப்போ அதே மகேஸ்வரனுடைய சக்திகளை பற்றி விஸ்தாபரனா சொல்கிறா. அப்போ அந்த மகேஸ்வரன் எப்படின்னா அது அவனுடைய பூரண சுதந்திரம், அதில் யாருமே தலையிடவே முடியாது. ஏன்னா அந்த ஈஸ்வரன் சத்திய சங்கல்பமுடையவன், அவன் சத்துலேருந்து வந்தவங்கிறதுனால அவன் என்னென்ன தீர்மானம் பண்ணணுங்கிறத அவனே தான் தீர்மானம் பண்ணிக்கிறான். அதனால அவனுடைய நியதியை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனால் அதுவே அவனை பராபக்தி செய்யறவங்க விஷயத்தில் அந்த நியதி என்ன ஆயிடுது, வலிமை இல்லாததாட்டு போயிடுது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னது தெரியுமா, அந்த மகேஸ்வரனை சரணடையணும், அந்த ஈஸ்வரனை சரணடையணும். அதுக்கு அந்த ஈஸ்வரன் மட்டுமே அனுகிரகம் பண்ணித்தான் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு வரணும். இப்படிங்கிற விஷயத்த இவனுக்கு சொல்லி கொடுத்து, நீங்கள் இந்த விஷயத்தை சரணடைகிறது மட்டுமே தான். நீங்கள் ஒரு மாடிக்குள்ள நீங்கள் வந்து ஏறுறீங்க இல்லையா, அதுக்குண்டான முதல் படின்னு சொல்லிடுறா. இப்போ நீங்கள் மாடிக்கு ஏறணும்னா நாம் ஏணிப்படியில் வச்சு தான் நம்ம மாடியில் ஏற முடியும். அப்போ நான் அதுக்கு எந்த விதமான முயற்சியிலுமையே இல்லாமல் நான் மாடியில் ஏறணும்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நடக்குமா? நடக்காது. அப்போ நான் என்ன முயற்சி பண்ணணும், நான் மாடிக்கு இந்த தூளம் இங்கேருந்து அங்கே போகணும்னு உண்டுமானால் நான் அதுக்கு ஒரு ஏணியை வச்சு நான் ஏறணும், அல்லது ஒரு கயரை கட்டி கயரை பிடிச்சாவது ஏறணும். அப்போ நான் எதுவும் எந்த முயற்சியுமையே பண்ணாமல் கண்ணை மூடிட்டு நான் இங்கேயே உட்காந்துருந்து நான் மாடிக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா அது எங்கே லிஃப்ட் பண்ணும், எது லிஃப்ட் பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. காலமும் விரயம், நாட்களும் விரயம், இந்த உடம்புக்கும் தேவையே இல்லாத ஒரு சுமை அது. ஆக நீ அந்த ஒரு யுக்தியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும்னு சொல்லி கொடுக்குறா. அப்போது இதை சொன்ன உடனேயே இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த ஈஸ்வரன்னு சொல்லி அவன் தான் அந்த சக்தி எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறான்ல. இப்போ இவன் கேட்குறான்,
ஏன்னா நீ இந்த மகேஸ்வரன்னு சொல்றிய, எனக்கு அந்த மகேஸ்வரனை எனக்கு எந்த அடையாளமும் தெரியல. ஏன்னா இங்கே நிறைய மதபேதங்கள் இருக்குது இல்லையா? பலவிதமான உருவங்களை கடவுள்னு எனக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன்னு சொன்னால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? மகேஸ்வரன்னு சொல்லும் போதே இந்த கதைகளை இந்த விஷயத்தில் கேட்கும்போதே இந்த பார்ட் மட்டுமே கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோமே. ஈஸ்வரனை சரணடையணும்னா சிவனை சரணடைஞ்சால் எனக்கு கதி, இப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பஜனை பண்ணணும்னு உட்காந்துருவாங்க, நாம ஜபம் பண்ணணும்னு உட்காந்துருவாங்க, இப்படி தான் போகிறாங்க. இதே யுக்தியை தான் இவன் கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, இங்கே ஏற்கனவே பலவிதமான கடவுள் உருவங்கள் இங்கே இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க? சிவன் நான் வசந்ததுன்னு சொல்கிறாங்க, விஷ்ணு வசந்ததுன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க? புத்தன் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க, கணபதி சொல்கிறாங்க, முருகர்னு சொல்கிறாங்க, சூரியன், காளி, கருப்பராயன்னு சொல்லி பலவிதமான பட்டியல் போடவே முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான கடவுள் உருவங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க? கண்ணுக்கு தெரியாத அணுதான் இறைவன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க? நாம் மூச்சு காத்து தான் இறைவன்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி பலவிதமான ரூபங்களில் பலவிதமான விஷயங்கள் மக்கள் மத்தியில் நடமாடிக்கிட்டே இருக்குது. இதில் நான் யார் மேலே பக்தி பண்ணணும், எந்த உருவத்தை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீ மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நேரமாக நீ சொல்லிக்கிட்டே வந்த விஷயங்களில் இப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி வருது. ஏன்னா முதல்ல அந்த கதையில் புரியலை, இப்போ என்ன பண்ணுறா? ஒரு கதைகள் மூலமாட்டு சொல்லி புரிய வைக்கும்போது அவனுக்கு புரியலைன்னு கேட்கறதுனால, இவன் சாஸ்திர யுக்தியை கேட்கறதுனால சாஸ்திரங்கள் மூலமாட்டு இவனுக்கு அந்த யுக்தியை விளக்கி கொடுக்குறா. அது என்ன சொல்கிறது? சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அந்த குழந்தையத்தான் என்ன சொல்கிறது? ஈஸ்வரன்னு சொல்கிறது. அந்த ஈஸ்வரனை சரணடைன்னு சொல்கிறது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ஆரம்பத்தில் இப்படியே தான் சொல்கிறது. அங்கீகனாதபடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை சரணடைந்து நீ ஆடியது போதும் என்று அவளை பூஜித்தால் அவள் தன் வந்த இடத்தை நோக்கி பாராதி தன்னுடைய ஆட்டத்தை ஒடுக்கி தான் எங்கிருந்து வந்தோமோ வந்த வெளிப்பட்ட அந்த பிரம்மத்தை நோக்காது இருப்பாளோ அப்படின்ன மாதிரி ஆட்டு வரும். அந்த விஷயத்தை இங்க சொல்லி ப்ரூஃப் பண்றா. அப்போ இவனுக்கு கேட்குறான். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்ச ஈஸ்வரன்னு சொன்னால் என்ன சொல்கிறான்? நிறைய விதமான தெய்வங்கள் இருக்கே, இதில் நான் எந்த தெய்வத்தை நான் சொல்லுவேன்? ஏன்னா நம்மளுக்கும் அப்படி தானே. ஈஸ்வரன் அப்படின்னா ஈஸ்வரனைத்தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம், இந்த ஈஸ்வரனைத்தான் இறைவன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு அடுத்த கேள்வி என்ன வந்துடும்? எந்த இறைவனை சொல்கிறது? இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் இறைவனுக்கு விளக்கு போடுங்கள், கோவிலில் போய் விளக்கு போடுங்கம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை சரியாயிரும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கோவிலுக்கு போய் விளக்கு போடணுங்கிறதோட முடிஞ்சுது. ஆனால் இந்த அம்மா கேட்கும். என்ன கேட்கும் தெரியுமா? இது நடைமுறையில் உள்ளது தான். எந்த சாமிக்கு விளக்கு போடணும், எந்த கோவிலுக்கு விளக்கு போடணும்னு கேட்கும். அடுத்தது எத்தனை மணிக்கு விளக்கு போடணும்? காலையில் போடணுமா, சாயங்காலம் போடணுமா, மத்தியானம் போடணுமா? அதில் மண் விளக்கில் போடணுமா, எலுமிச்சம் விளக்கில் போடணுமா, நெய் விளக்கு போடணுமா? அடுத்தது அங்கே நான் போய் எந்த சாமி கிட்டக்க வைக்கணும்? அங்கே ஒரு கோவில்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கோவிலில் நிறைய சாமிகள் இருக்கும். அந்த சாமிகள் கிட்டக்க நான் எந்த சாமி கிட்டக்க வைக்கும்? இப்படி கேட்கும். இதையும் விட மூடத்தனமாட்டு இன்னொரு கேள்வியும் கேட்கும். நீங்கள் போடணும்னு சொல்கிறீங்களே, அன்னைக்கு கோவில் திறக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது? 48 நாள் நான் போடணுமா? எத்தனை நாள் நான் போடணும்? ஏன்னா அவர் போடுன்னு சொல்லும் போதே இங்கே கேட்கக்கூடிய கேள்வி எத்தனை நாள் போடணும்? அவர் அப்போ தான் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கிறாரு, ஆரம்பிக்கிறாரு போடு அப்படிங்கும்போது நான் எத்தனை நாள் போடணும்? ஏன்னா நம்ம ஒரு ஆரம்பம்னு எடுத்தால் முடிவுங்கிறத நாம் வச்சுருக்குறோம். இது இப்படியோட முடிஞ்சிடணும்னு வச்சுருக்குறோம். அப்போ எத்தனை நாள் அது முடியும்னு கேட்குறோம். 48 நாள் போடணுமா? இதுக்கு இடையில கோயில் திறக்கலைன்னா அது எப்படிமா திறக்காமல் இருக்குன்னு கேட்குறான்னு வச்சுக்கோமே. சப்போஸ் ஊரில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா கோவில் அடைச்சிடுவாங்க சாமி. அப்போ என்ன பண்ணுறது? பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தில் இத்தனை கேள்விகளோட நாம் மனசை அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா?
அப்போ இந்த இந்த மனதினுடைய சேஷ்டைகள் எல்லாம் இதெல்லாம் தான். இப்போ இவரும் அதே மாதிரி என்ன ஆகுறது, இறைவன்னு சொல்லிட்டே நான் எந்த இறைவனை சரணடையணும்? இவ்வளவு நேரமா நீயே தான் எனக்கு நல்ல விதமாட்ட கருத்துக்களை எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்த, இப்போ நீயே தான் இதுக்கான வழியையும் கூற முடியும். ஏன்னா என்னுடைய மனப்போக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சு என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவ நீ தான். இதுதான் உண்மையான சரணாகதி. ஏன்னா குரு கிட்டக்க நாம போய் சரண்டர் ஆகும்போது குரு சிஷ்யனை பக்குவப்படுத்தி இவன் இன்ன மனநிலையில இருக்கிறான்ங்கிறத குரு தெரிஞ்சுக்கிட்டா அந்த குரு என்ன பண்றாரு, இவனுடைய எப்படியான சந்தேகங்கள் இவனுக்கு வருமோ அந்த சந்தேகங்களை அறிந்தவராட்ட ஆகி எப்படி சொன்னா புரியுமோ அந்த விதத்துல புரிய வைக்கிறதுக்கு குருவினால மட்டும்தான் முடியும். ஏன்னா இங்க அதே மாதிரி இந்த பாங்கு யாருக்கிட்டக்க இருக்கும், நீங்களே கதின்னு இருக்கக்கூடிய சிஷ்யன்கிட்டக்க தான் குருக்கு இந்த மனப்பான்மை இருக்கும். வந்து போகிறவங்களை பத்தி என்னது தெரியும், தெரியாது. அப்போ நாம இதனால தான் சாதுக்களினுடைய சங்கத்திலவேயே இருக்கணும், நாம சங்கத்தினுடைய ஒரு தொடர்புலவேயே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாமே சாத்தியமாகுமே தவிர வந்து போகிறதுனால எந்த விதமான பயனுமே இல்லை. அப்போ இவன் என்ன இங்க பூரண சரணாகதி என்ன, நீ மட்டுமே தான் என்ன கதிக்கு கொண்டு வர முடியும்னு ஹேமச்சூடன் அங்க அந்த இடத்துல தன்னுடைய மனைவியாட்டு பார்க்கல. எப்படி பார்க்கறான், நீ வியாக்கிரபாத மகரிஷியினால வளர்க்கப்பட்டவள் அம்மா, அதனால நீ பூரண ஞானத்தோட பேசுற. இந்த விஷயங்கள் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குங்க கூடிய ஒரு விஷயத்துல மேலே எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கறது, நான் இன்னமும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால உன்னால மட்டுமே தான் எனக்கு தெளிவு கொடுக்க விரும்ப முடியும். அதனால நீ ஞானிகளுக்கு எல்லாம் மகா ஞானி கிட்டக்கே இருந்து நீ விஷயத்தை வாங்கிட்டு வந்திருக்கிற இல்லையா, அந்த நீ எப்படி அந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கினியோ அதே மாதிரியான உள்வாங்கி நான் விஷயத்தை எனக்கு நீ கொடுத்து என்னுடைய சந்தேகங்களை எல்லாமே போக்கி குழப்பத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து நானும் அந்த நிலையான சுகத்தை அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு அடுத்தது ஹேமலேகை தன்னுடைய கணவனுக்கு அடுத்த விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. எப்படின்னா இந்த ஈஸ்வரனுடைய சொரூப நிர்ணயத்தை